ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2349வது பகுதி. குலசேகர ஆழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 6ஆம் திருமொழி. கண்ணன் மீது பிரணயரோஷம் கொண்டு ஆயர்பாடி ஆயர்குல பெண்கள், இளம் பெண்கள் சொல்லும் வார்த்தைகளை இந்த 6ஆம் திருமொழியிலே அற்புதமாக விளக்குகிறார் குலசேகர ஆழ்வார். அந்த கோபியர் பாவனை அடைந்து பேசுகிறார். அதிலே இன்று 2ஆம் பாசுரம். கண்ணன் மீது பிரணய ரோசம் கொண்டு ஊடிய மற்றும் ஒரு கோபியின் வார்த்தையாக பேசுகிறார் குலசேகரர் இந்த பாட்டில். பாசுரத்தை பார்க்கலாம். கெண்டை ஒன் கண் மடவாள் ஒருத்தி, கெண்டை ஒன் கண் மடவாள் ஒருத்தி, கீழையகத்து தயிர்கடைய கண்டு, கீழே அகத்து தயிர்கடைய கண்டு, ஒல்லை நானும் கடவேன், ஒல்லை நானும் கடைவேன் என்று கள்ள விழியை விழித்து புக்கு, ஒல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழியை விழித்து புக்கு, வண்டு அமர் பூங்குழல் தாழ்ந்து உலாவ, வண்டு அமர் பூங்குழல் தாழ்ந்து உலாவ, வாழ்முகம் வேர்ப்ப செவ்வாய் துடிப்ப, வண்டு அமர் பூங்குழல் தாழ்ந்து உலாவ, வாழ்முகம் வேர்ப்ப செவ்வாய் துடிப்ப, தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவேன் நானே, தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவேன் நானே. நீ தயிர் கடந்த லட்சணத்தை நானே பார்த்தேன், உனக்கு உண்மையாக தெரியும் என்று சொல்லுகிறாள் இந்த பெண். கெண்டை ஒன்கண் மடவாள் ஒருத்தி, கீழையகத்து தயிர்கடைய கண்டு, ஒல்லை நானும் கடைவன் என்று கள்ளவெளியை விழித்து புக்கு, வண்டு அமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ, வாழ்முகம் வேர்ப்ப செவ்வாய் துடிப்ப, தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவேன் நானே என்பதுதான் இன்றைய பாசுரமாகும். முதலிலே பதவுரை பார்த்து விடலாம். தாமோதரா, கண்ணபிரானே, கீழையகத்து என் வீட்டுக்கு கீழண்டை வீட்டில், கிழக்கே இருக்கக்கூடிய வீட்டிலே, கெண்டை ஒன் கண் கயல் போன்று அழகிய கண்களை உடையவளான மடவாள் ஒருத்தி, ஒரு பெண்ணானவள் தயிர் கடைய கண்டு, தனியாக தயிர் கடைந்து கொண்டு நிற்பதை பார்த்து, நான் கண்ணா நீ என்ன செய்தாய், நானும் நானும் உன்னோட ஒல்லை கடைவன், சீக்கிரமாக இந்த தயிரை கடைகிறேன், நானும் உன்னோடு சேர்ந்து சீக்கிரமாக இந்த தயிரை கடைகிறேன் என்று வாயால் சொல்லி, கள்ளம் விழியை விழித்து திருட்டு பார்வை பார்த்து புக்கு அவள் அருகே சென்று சேர்ந்து, வண்டமர் பூங்குழல் வண்டுகள் படிந்த மலர்களை அணிந்த மயிர்முடியானது தாழ்ந்து உலாவ அவிழ்ந்து அசையும்படியாகவும், வாழ்முகம் ஒளி பொருந்திய முகமானது வேர்க்கும்படியாகவும், செம்வாய் துடிப்ப சிவந்தாதரமானது துடிக்கும்படியாகவும், தன் தயிர் குளிர்ந்த தயிரை நீ கடைந்திட்ட வண்ணம், நீ கடைந்தபடியை நான் மெய்யறிவேன், நான் மெய்யே அறிவேன், நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் நீ தயிர் கடைந்த லட்சணத்தை என்று சொல்லுகிறாள் இந்த பெண். திரண்ட பொருள் என்ன? கண்ணபிரானே, என் வீட்டிற்கு கீழண்டை வீட்டில் கயல் போன்ற அழகிய கண்களை உடையவளான பெண் ஒருத்தி தனியே தயிர் கடைந்து நிற்பதை நீ பார்த்தாய். அவளை வசப்படுத்துவதற்கு அதுவே தக்க சமயம் என்று நிச்சயித்து கொண்டாய். உடனே அவளிடம் சென்று, நானும் உன்னோடு கூட விரைவாக இந்த தயிரை கடைகிறேன் என்று வாயால் சொல்லி திருட்டு பார்வை பார்த்து அவள் அருகே சென்று சேர்ந்தாய். அப்போது வண்டுகள் மொய்க்கும் மலர்களை அணிந்த உனது மயிர்முடியானது அவிழ்ந்து அசைந்தது. அப்படியே நீ அசையும் போது அதுவும் அசைந்தது. ஒளி பொருந்திய உன் முகமானது வியர்த்தது. உன் சிவந்த உதடானது துடிக்கும்படியாகவே குளிர்ந்த தயிரை நீ கடைந்தபடியை நான் மெய்யாகவே அறிவேன் என்று மற்றும் ஒரு ஆய்ச்சி கண்ணனிடம் ரோசம் தோன்ற, பிரணய ரோசம் தோன்ற கூறுகிறாள் கோபத்துடன். முதலிலே சொன்னவள் ஒருத்தி, இது மற்றொரு ஆயர்குல பெண் சொல்கிறாள். வேறொரு ஆய்ச்சியின் வார்த்தை இது. என் வீட்டிற்கு கீழண்டை அகத்தில் இருக்கும் பெண் ஒருத்தி தனியாக இருந்து தயிர் கடைந்து கொண்டு நிற்கையிலே, அது கண்ட நீ அவள் அருகிலே ஓடி சென்று புகுந்து, அம்மா, நீ தனியாக தயிர் கடைந்தால் ஒரு காலம் வெண்ணெய் புறப்பட மாட்டாது, நானும் ஒரு பக்கம் பற்றி கடைந்தால்தான்
விரைவில் வெண்ணெய் காணும் என்று வாயால் சொல்லி உள்ளே வேற்று நினைவு இருக்கும்படி தோன்ற திருட்டு விழித்து மயிர்முடி அவிழ்ந்து அலையும்படியாகவும் தாமரையிலே முத்து படிந்தார் போலே ஒளி பொருந்திய முகம் வேர்க்கும்படியாகவும் அதரம் துடிக்கும்படியாகவும் அவளோடே கூடி நீ தயிர் கடைந்த வரலாறு எனக்கு தெரியுமப்பா என்று சொல்கிறாள் இந்த பெண். இப்போதும் அங்கேயே தயிர் கடைய போ, இங்கே உனக்கு என்ன வேலை என்பது ஊடல் உள்ளுரையாகும். இவன் கள்ளவிழி, அவள் கெண்டை ஒன்மடவாள். நோக்கும் நினைவும் சொல்லும் செயலும் ஒரு வழிப்பட்டிருக்கும் அவளுக்கு. இவனுக்கோ நோக்கு ஒருபடியும், நினைவு ஒருபடியும், சொல் ஒருபடியும், செயல் வேறொரு படியுமாக மாறி மாறி இருக்கும். எனினும் இவன் நோக்காலேயே எல்லாம் உண்மை என்று அவள் நம்பினாள். அதனால்தான் அப்படி நடந்ததை பார்த்து அவனிடம் பேசுகிறாள் இந்த பெண். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளி இருக்கக்கூடிய வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். கெண்டை ஒன் கண் மடவாள் ஒருத்தி, கயல் மீன் போன்ற அழகிய கண்ணை உடையவளாய், நாயகன் சொன்னதெல்லாம் உண்மையே என்று நினைப்பதற்குறுப்பான மடப்பத்தை, அதாவது நாயகனுக்கே வசப்பட்டிருக்கும் தன்மையை உடைய ஒரு ஆயர் சிறுமி. கெண்டை ஒன்கண் மடவாள் ஒருத்தி. கீழையகத்து குலசேகரர் தன்னை ஒரு ஆயர் சிறுமியாகவே பாவிப்பதனாலே அந்த நினைவின் முதிர்ச்சியாலே திருவாய்ப்பாடியிலே தமக்கு ஒரு வீடு இருப்பதாகவும் அதற்கு கீழ்ப்பக்கம் வீட்டில் நடக்கும் செய்தியை சொல்லுவதாகவும் பேசுகிறார். இங்கே நீ இப்படி மானம் போனபடி தெரிந்தது வேறெங்கும் இல்லை, என் வீட்டிற்கு கீழண்டை வீட்டில்தான் அங்கேதான் செய்தாய் என்று சொல்லுகிறார். அந்த செய்தி என்ன என்பதை விவரிக்கிறார் மேலே. தயிர் கடைய கண்டு தீம்பு செய்வதற்காக கண்ணன் தனியே நின்று யாராவது எந்த பெண்ணாவது தயிர் கடைவார்கள் உண்டோ என்று தேடி திரிந்து கொண்டிருப்பானாம். அப்படி அவன் திரியும் போது ஒருத்தி தனியே நின்று தயிர் கடைவதை பார்த்தவன் பெறாத பேறு பெற்றவன் போலே அந்த இடத்திற்கு ஓடி சென்று புகுந்தான். ஒல்லை, நானும் கடைவன் என்று. நீ தனியே நின்று தயிர் கடைந்தால் ஒருபோதும் வெண்ணெய் திரளாது. விரைவில் வெண்ணெய் திரளுவதற்காக நானும் உன்னோடு ஒரு பக்கத்திலே நின்று கடைகிறேன் என்று சொல்லிக்கொண்டு புகுந்தான். அன்று தேவர் அசுரர் வாங்க அலைகடல் அரவம் அளாவி என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்வார். தேவர்களுக்கு அமுதம் தருவதற்காக திருப்பார்கடலை கடையும் போது அது பிறர் காரியமாகையாலே தேவர்கள் கடலை கடைய இயலவில்லை என்று கைவிட்டு விட்டார்கள். அப்படி கைவிட்ட பிறகு இரண்டு புறமும் வாசுகியை நானாக்கி மந்திரமலையை மத்தாக்கி கடைந்தான் அல்லவா. இந்த பக்கம் ஒருவன், அந்த பக்கம் ஒருவன், ரெண்டு பக்கமும் இவனே வேறொரு உருவங்கள் எடுத்துக்கொண்டு இரண்டு உருவத்துடன் தானே நின்று கடலை கடைந்தான். அதே போல இங்கு ஆயர் சிறுமியின் அங்கே தேவர்களுக்கு அமுதம் தருவது என்பது தேவை, அதுதான் நோக்கம். இங்கு ஆயர் சிறுமியின் அழகை அனுபவிப்பதாகிய தன் பயனுக்காக கடைகிறான். ஆகையாலே அவள் ஒரு புறமும் தான் மற்றொரு புறமும் நின்று தயிரை கடைய தொடங்கினான். கள்ள விழியை விழித்து புக்கு. அவள் கெண்டை ஒன் கண் மடவாளாகையாலே அவளுடைய நோக்கும் நினைவும் செயலும் சொல்லும் தயிர் கடைவதிலேயே ஈடுபட்டிருக்கும். இவன் கள்ள விழியை விழிப்பவனாகையாலே கள்ளவிழியை விழித்து தயிர் கடைவது என்னும் காரணத்தாலே அவளுடைய அழகை அனுபவிக்க புகுந்தவனாகையாலே இவனுடைய நோக்கையும் கள்ள விழியையும் மட்டும் பார்த்து உண்மையாகவே இவன் தயிர் கடைவதில் தனக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்று நம்பிவிட்டாள் அந்த சிறுமி, ஆயர் குல சிறுமி. வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ வாழ்முகம் வேர்ப்ப செவ்வாய் துடிப்ப. தயிர் கடையும் போது இவன் அவளை ஈர்ப்பதற்காக செய்த சேட்டைகளாலே வண்டுகள் மொய்க்கும் மலர்கள் அணிந்த தன்னுடைய மயிர்முடி கீழே தாழ்ந்து அசைந்தது, அப்படி இப்படியும் அசைந்தது. ஒளி மிகுந்த முகம் வேர்த்தது, சிவந்த உதடுகள் துடித்தன. இப்படியாக நீ கண்ணா அவளுடன் சேர்ந்து தயிர் கடைந்தாய். நீ செய்த செயல்கள் அனைத்தையும் பண்ணி உரைத்தால் மகாபாரதமாய் விரியும். வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ. உன்னுடைய மயிர்முடியை
தங்குமிடமாக நம்பி அமர்ந்த வண்டுகள் என்ன பாடுபட்டனவோ. வண்டு அமர் பூங்குழல் தாழ்ந்து உலாவ வாழ்முகம் வேர்ப்ப தாமரையிலே முத்து படிந்தது போல ஒளியுடைய முகத்தாமரையில் வேர்வை துளிகள் படிந்தன. செவ்வாய் துடிப்ப உதடுகள் துடிக்க. இவையெல்லாம் இந்த மாற்றங்கள் எல்லாம் முடி ஆடுவது, அவருடைய முகத்திலே வேர்ப்பது, உதடுகள் துடிப்பது, இவையெல்லாம் ஒரு நாயகன் நாயகியை அனுபவிக்கும் போது விளையும் அடையாளங்கள் அல்லவோ. அதைத்தான் இங்கே சொல்கிறார். தமிழ் நூல்களிலே, இலக்கிய நூல்களிலே தலைவனும் தலைவியும் கலந்து பரிமாறுவதை சுனையாடல் என்று குறிப்பார்கள். அதுபோன்ற பரிமாற்றம் இங்கே நிகழ்ந்தது என்பது உள்ளுரை கருத்து. தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம், தயிர் கடைவதாக சொல்லி புகுந்து உன் விருப்பப்படி ஆயர் சிறுமியரோடு நீ பரிமாற்றங்களை என்று இந்த பாசுரத்தை சொல்லும் ஆயர் சிறுமி இப்படி சொன்னவுடன், நீ என் மேல் வீண் பழி போடுகிறாய், இப்படியெல்லாம் நான் செய்யவில்லை என்று கண்ணன் கூறினானாம். உடனே சொல்கிறாள், தாமோதரா, மெய்யறிவேன் நானே. கண்ணினுன் சிறு தாம்பினால் உன் தாய் உன்னை கட்டி தழும்பை மறைக்கலாம் என்றால் இந்த உன் செய்கைகளையும் மறைக்க முடியும், அதையும் மறைக்க முடியாது, இதையும் மறைக்க முடியாது என்கிறாள் அந்த ஆயர்குல சிறுமி. தாமோதரன் என்றால் கயிற்றால் வயிற்றில் கட்டுண்ட தழும்பை உடையவன். தாமோதரன். யசோதை கண்ணனை வயிற்றிலே கட்டி உரலோடு கட்டி வைத்த கதையெல்லாம், அந்த வரலாறெல்லாம் நாம் ஏற்கனவே பல முறை அனுபவித்திருக்கிறோம். அதனால் உண்டான தழும்பை உடையவன் தாமோதரன். அதைத்தான் சொல்கிறார், தாமோதரா, மெய்யறிவேன் நானே, எனக்கு உண்மையெல்லாம் தெரியும். நீ எப்படி உன்னுடைய வயிற்றில் இருக்கும் தழும்பை அந்த உன் தாய் யசோதை கட்டின அந்த கயிற்றால் கட்டிய தழும்பை மறைக்க முடியாதோ, அதுபோல இந்த செயல்களையும் உன்னால் மறைக்க முடியாது என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். அற்புதமான ஒரு பாடல். மீண்டும் இந்த திருமொழியின் மற்ற பாசுரங்களிலும் இதே போன்று பிரணய ரோசம் தோன்ற ஆயர் மகளிர் கண்ணனை கண்ணனிடம் ஊடல் கொண்டு பேசும் இந்த வார்த்தை கொண்ட இந்த பாசுரங்களை மேலும் அனுபவிப்போம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம்.